கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசியுடைய நரக வாழ்க்கையை இந்த 2024 கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நரக வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு 2025 தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. ஒரு சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறதே கிடையாது. இந்த 2025 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுதுங்க. இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே கிடைக்காது. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகுது. இதில் முக்கியமாக கிடைக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கடகராசி நேயர்களுக்கு தான் இந்த ராஜயோகங்கிறது அதிகமாக கிடைக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த 2025 ஒரு 4 ராசிக்கு மட்டும்தான் இந்த ராஜயோகம் கிடைக்குதுங்க. கடகராசி நேயர்கள் கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா கண்டக சனி, அஷ்டம சனி எல்லாம் சேர்த்து உங்களை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்குதுங்க. இனி இந்த 2025 தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகம் தான். 2024 எப்படியோ போனால் போய் தொலையுது. 2025 எனக்கு நல்லது நடந்தால் போதும் சாமி அப்படின்னு தான் இந்த கடகராசிக்காரர்களுடைய புலம்பல்கள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 12ல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கிறதே இந்த 2 ஆண்டுகளாக முன்னேற்றமே அடைய முடியல. நானும் எவ்வளவோ ஓடி கஷ்டப்படுறேன், இரவும் பகலாக வேலை செய்கிறேன், 4 காசு சேர்த்து மிச்சம் பண்ணலான்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துடுது, ஏதோ ஒரு தண்ட செலவு வந்துடுது, ஒரு 50,000 40,000 கூட சேவிங்ஸ் பண்ண முடியல. குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது, என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல. இது என்ன தீர்வு சாமி அப்படி நிறைய பேர் கேட்பீங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2025 தொடக்கத்திலிருந்து இதுக்கு எல்லாமே புதிய மாற்றங்கள் வரப்போகுது. சேவிங்ஸ் எல்லாமே நீங்கள் செய்ய போகிறீங்க, அழகாக குடும்பம் நடத்த போகிறீங்க. இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய போகிறாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குருவோட பலன் டைரெக்டாக உங்களை அட்டாக் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை அருமையாக இருக்க போகுதுங்க. தனி மனித வழி அதிகமாக இந்த கடகராசி நேயர்கள் அதிகமாக மனசுக்குள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்களுக்கு அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம கடகராசியில் இருக்கோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, மீது எல்லாருமே நல்லா இருக்காங்க, நம்ம காசு தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடையாது, எல்லாமே லாஸ் ஆகிட்டு இருக்குது, இப்படின்னு நிறைய குழப்பங்களோடவே இந்த கடகராசி நேயர்கள் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு எல்லாமே தீர்வு பார்த்தீங்கன்னா அந்த வீரபத்திர ராஜயோகம் உங்களுக்கு 2025 தொடக்கத்திலிருந்து வரதுனால ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக இது அத்தனையுமே புரட்டி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களுடைய புலம்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, இல்லை இந்த ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, அதனால தான் எனக்கு கர்மாலாம் போட்டு அடிக்கிறதுனால தான் என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கர்மாலாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே காரணம் குரு தான். குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக 2025 தொடக்கத்திலே இருந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமைய போகுதுங்க. கடகராசி நேயர்கள் அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் சிக்கலை தான் கொண்டு வருதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் முடிவு எடுக்கணும். அவசரமாக ஒரு முடிவு எடுத்து டிசிஷன் எடுத்து கடைசியில் தப்பாக போய் எல்லாமே லாஸ் ஆகி அது இந்த கடகராசி நேயர்களுக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இது நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், அப்பா அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள், பெற்றோர்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அப்பா மனைவி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சர்க்கிளில் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சர்க்கிள்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். வெளிநபர்களோட யாருமே நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ல் இருக்கார், இவர் 9ல் போய் உட்காராரு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே இந்த 2025 அமோகமாக நடக்க போகுதுங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல உக்காந்துக்கிட்டு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் கண்டிப்பாக உயர்த்த போகுது. நீங்கள் அடுத்த கட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சம்பள உயர்வு வரப்போகுது. இந்த மாதிரி வேலையே இல்லாமல் இருப்பீங்க, உங்களுக்கு 2025 கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு நல்லதை செய்ய போகிறாருங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே வந்து ஒவ்வொரு புதிய மாற்றத்தை வந்து உண்டாக்கக்கூடியதுங்க. பணம் கொடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஏமாந்து போனவங்களோ அங்கே எல்லாமே வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து திரும்ப பெற வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்களுடைய சொந்தக்காரங்கிட்டையோ உங்கள் அக்கம் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு 10,000 கொடு, 5,000 கொடு, ஒரு 50,000 கொடு, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. கொடுத்த 4-5 மாதமாக வந்து ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பணம் வாங்கிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து பணம் வந்து கொடுக்கறக்க ஒரு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவானும் சனி பகவானும் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கறதுல மிக அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்ர ராஜயோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வராமல் நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வந்து உயர போகிறீங்க. குரு பகவான் கோயிலுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிடுங்க. உங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படின்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை வந்து உங்கள் பேர்லையும் உங்கள் குடும்பத்தில் பேர்லையும் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீதி எல்லாமே வந்து சாமிகள் பார்த்துக்குவாங்க. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாவற்றையுமே வந்து அரவணைத்து செல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நிறைய வழியை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதையுமே வந்து வெளிக்காட்டாமல் இருப்பாங்க. அவ்வளோ வழியுமே வந்து மனசுக்குள்ளே இருக்கும். யாராவது கேட்டால் என்னப்பா உனக்கு கஷ்டம் அப்படின்னா எந்த கஷ்டமே எனக்கு இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய நபராக தான் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டம் எல்லாமே வந்து 2024 காணாமல் போக போகுதுங்க. கடன் வாங்கி ஆடம்பர வீண் செலவு செய்யக்கூடிய நபராக தான் இந்த கடகராசி நேயர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டுருங்க. அப்படி கடன் வாங்கி மீண்டும் வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஆடம்பர செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களை மிகப்பெரிய சிக்கலில் கொண்டாந்து மாட்ட வச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து பலம் இழந்து காணப்படுறாரு. அதனால் வந்து இந்த பண பிரச்சனைகள் நீங்கள் போய் வாண்டடாக வந்து மாட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இது எல்லாமே தவிர்த்துருங்க. ஆடம்பர செலவு வந்து வீண் செலவு இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து செலவு செய்யுங்க. நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு சரக்கு அடிக்கிறது, இந்த போதை பழக்கங்களை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த கடகராசிக்காரில் வந்து நிறைய பேர் அடிமையாகி கிடக்கிறாங்க. இதிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக போதை பழக்கத்திலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காதல் தோல்வியால் நிறைய நபர்கள் வந்து இந்த கடகராசி நேயர்கள் வந்து நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த காதல் செட்டே ஆக மாட்டேங்குது. காதல் செட்டாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. பொண்ணு வீடு சைடில் ஒரு பிரச்சனை வருது, பொண்ணே ஒரு வேளை பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையோட இந்த காதல் வாழ்க்கையில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீரபத்ர ராஜயோகம் வரதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுத்து அழகாக நீங்கள் வாழ போகிறீங்க. குழந்தைகள் பெற்று நல்ல மனைவிகள் அமைந்து நல்லா நீட்டாக வந்து வாழ போகிறீங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ண போகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு தொழில் செஞ்சால் தொழில் வந்து நஷ்டமாகுது. தொழிலில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமே என்னால் பண்ண முடியல. நானும் இந்த 2023-24 பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 வருடமாகவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொழில் பண்ணும்போது எனக்கு எல்லாமே நஷ்டம் தான் ஆகுது, வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. உங்களுக்கு 2025 தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்க போகுது. நீங்கள் என்ன தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸாக தான் முடிய போகுது. பண வரவு அதிகமாக இருக்க போகுது. அதனால் வந்து நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட தேவை கிடையாது.